எனக்கு ரொம்ப நாளாக இட்லி தட்டு மேலே வந்து துணி போட்டு இட்லி ஊற்றணும்னு ஆசைங்க. சரி அதை இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு, நம்மக்கிட்ட தான் மிஷின் இருக்கே, அதுக்கு வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு துணி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ரேஷன் துணி எடுத்துகிட்டு வந்தாங்க. இதுக்கு வந்து தட்டில் பார்த்திங்கன்னா ரேஷன் துணியை வந்து ஒரு 3 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த சைடில் இருக்க பார்டர்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டேன். சப்போஸ் வேக வைக்கும்போது அதில் இருக்க சாயம் வந்து ஒட்ட வாய்ப்பு இருக்கும்னு சொல்லிவிட்டு அதை தனியாக கட் பண்ணிவிட்டு 3 பீஸாக மட்டும் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸ்கொயராக கட் பண்ண துணியை வந்து இட்லி தட்டு மேலே வச்சுட்டு சென்டர் பார்ட்டை வந்து அந்த ஹேண்டில் வந்து ஒரு சின்ன ஹோல்ஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்கொயராக இன்னொரு பீஸை அது மேலே வச்சு நம்ம வந்து ப்ளவுஸ் எல்லாம் அடித்து திருப்புற மாதிரி மேலே ஒரு லைன் வந்து அடிச்சுட்டு அப்படியே சென்டர் திருப்பி ஹோல்ஸ் போட்டு நம்ம பேக் சைட் திருப்பி ஒரு தையல் போட்டுட்டோன்னா அது வந்து நூல் நூலாக வராமல் இருக்கும். துணியோட கார்னரில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லைன் மடித்து அடிச்சிடுங்க. அதுக்கப்புறமா 2வது லைன் மடித்து அடிக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சமே ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த கார்னரும் அடிக்கிறது வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா ஒரு நூலாக திரிஞ்சு வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதுக்காக தான் இந்த கார்னரையும் நம்ம அடிச்சுக்கலாம். ப்ளெயினாகவே வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாமே, 4 பீஸாக 3 பீஸாக கட் பண்ணி நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி கார்னர் அடித்து நம்ம யூஸ் பண்ணுறதால நூல் வராமல் இருக்கும். நம்மளுக்கு ரொம்ப நாள் நல்லாயிருக்கும். இந்த துணி பார்க்கவும் நீட்டாக இருக்கும் அலசி காய வைக்கிறதுக்கு. எனக்கு இந்த மாதிரி வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆசையாக இருந்தது. நான் இதை இன்றைக்கி தான் ட்ரை பண்ணியிருக்கேன். இதில் வந்து இட்லி ஊற்றி எடுத்திங்கன்னா நல்லாவே சாஃப்டாக இருக்கும். நாங்கள் சின்ன வயசில் பார்த்திங்கன்னா வந்து டிஃபன் கடை வச்சுருந்தோம். அப்போ வந்து இந்த மாதிரி அப்பா வந்து டெய்லரிங் ஷாப்பில் தைச்சி எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணியிருந்தோம், ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் சுத்தமாக ஞாபகம்லாம் மறந்தாச்சு. இப்போ திருப்பி வந்து இதை ட்ரை பண்ணேன். ரொம்பவே நல்லா வந்திருந்தது. என்னோடய ஆரி ஒர்க் கிளாஸில் பார்த்திங்கன்னா என்னோடய 2 ஃப்ரெண்டும் இந்த மெத்தடில் தான் இட்லி ஊற்றுவாங்க. அவங்க ஊற்றி எடுத்துகிட்டு வரும்போதே இட்லி பார்க்கவே சாஃப்டாக இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வெறும் ரேஷன் அரிசியில் தான் வந்து இந்த இட்லி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு. கடையில் வாங்கின உளுந்தை போட்டு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம டைம் பாஸ்க்கு பண்ணி பார்க்குறது நம்மளுக்கு வந்து ஒரு மனசுக்கு நிம்மதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எப்போவுமே கொஞ்சம் நம்மளை பிஸியாக வச்சுக்கிறது நல்லது. இட்லி நல்லா சுட சுட சூடாக எடுத்தாச்சு. சைட் டிஷ்ஷும் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி எங்களோட நைட்டு டின்னர் இது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.